ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு சுசி சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எபிசோட் 6 பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். ஒன்று எபிசோடில் எதோட முடிச்சிருப்பாங்கன்னா, லினாய் வந்து ஏதோ ப்ரொசஸ் பண்ண மாதிரி ஆயிருக்கும். அதை வந்து ஜின் வந்து நோட் பண்ணியிருப்பா. இப்போ ஜின்னுக்கும் லினாய்க்கு வந்து சண்டை நடக்குது. ஆனால் லினாய் வந்து என்ன பண்ணுறது அவளுக்கே தெரில. அவள் ஏதோ ப்ரொசஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அந்த நேரத்தில் வந்து ஜின்னோட ஃப்ரெண்டோட வேலைக்காரன் வந்து ஏதோ காஃபி ஏதோ எடுத்து வரான். அப்போ வந்து ஜின்னோட ஃப்ரெண்டு வாங்கிட்டு கூட நான் வந்து அவன்கிட்ட கொடுத்து என்ன நடந்துட்டுருக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக போகிறான். அவங்க அந்த பொசிஷனில் இருக்கவுமே அவன் தப்பாக நினச்சிக்கிடுறான். அப்புறம் வந்து ஜின் வந்து கூப்பிடவும் தான் ஏதோ தப்பாக இருக்கு போட அப்படின்னு புரிஞ்சுட்டு அவன்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி வரான். அவன் ஃப்ரெண்டு வந்ததுமே என்னாச்சுன்னு கேட்கும்போது வந்து இவளை வந்து டீமன் வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்கு, இவ்வளோ பிடி அப்படின்னு சொல்லி அவன் கையில் வந்து கொடுக்கான். உடனே அவன் வந்து ஒரு மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அந்த டீமனை மட்டும் வெளியே வந்து மேஜிக் மூலியமாக கட் பண்ணி விட்டுருதான். அப்புறம் வந்து அவன் மயங்கிடுறா. பெண்ணை வந்து எடுத்து வந்து பார்த்துட்டு இருக்கான். அவனை என் ஃப்ரெண்ட்டை கேட்கான், இதுவும் அதுவும் ஒரே பெண்ணா அப்படின்னு கேட்கும்போது அவள் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இல்லை, அந்த பெண்ணை வந்து வேறு மாதிரி இருக்குது, இது வந்து ஸ்மெல் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் இது என்ன நீங்கள் அன்றைக்கி சொன்னால் வந்து ஏதோ ஹியூமனால் கொல்லலை டீமன்ஸால் கொண்டிருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்களா அன்றைக்கி சாவு நடந்திருக்கும்போது, ஒருவேளை அதுதான் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன் வந்து அந்த பெண்டனை எடுத்துகிட்டு எங்கே வந்து லினாயும் அவள் ஃப்ரெண்டு ஜெனியும் பெண்டன் வாங்கியிருப்பாங்களோ அந்த இடத்துக்கு அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி எங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போகிறான். லினாய்க்கு வந்து பெண்டன் கொடுத்தவன் வந்து உள்ளே உட்காந்துருப்பான். ஜின் வந்து போயிட்டு கேட்க அந்த மாதிரி நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்டன் கொடுத்தவன் சொல்கிறான், நீ ரொம்ப பாவம், உனக்கு யாருன்னு கூட என்னை கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இந்த மக்கள் எதுக்கு உன்னை வந்து இவ்வளோ பெருசாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், நான் தான் வந்து யூலாயோட வெளிப்பாடு இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். வருஷம் வாழ்ந்துருக்கேன், என்னோடய ஃபுட் பிரிண்ட் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக இருக்குது. வெஸ்ட்டில் வந்து என்னைய வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஈஸ்டில் வந்து மிஸ்டர் ரெட்பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எதுக்கு என்னைய வந்து கொல்லணும்னு பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து நீ கொல்ல பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் அப்போ என்னன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு வந்து உன்னோட பிளட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஜின்னு எதுக்கு வந்து என் பிளட்டு அப்படின்னு கேட்கும்போது நீயும் நானும் இனியே வந்து எனக்கு பிளட் வேணும், அப்போ தான் வந்து உன்னை வாழ விடுவேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணின்னு கொடுத்தவன் வந்து சொல்கிறான். இல்லாட்டினா நான் வந்து உன்னை வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், நான் வந்து உன்னை டிசப்பாயின்மெண்ட் தான் பண்ண போகிறேன், என்னால் வந்து உன்ட்டெல்லாம் விட கொடுக்குறேன்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவன் கோவப்பட்டு கையில் வச்சுருக்க பவுல் வந்து தூக்கி அவன் மேலே போடுறான். ஆனால் ஜின் கிட்ட கூட போகல. அந்த பவுல் கிட்ட லைட்டாக கிட்ட வரவுமே அந்த ஷீல்டு மாதிரி இருக்காது, அது அப்படியே உடஞ்சிருது கீழே. கொடுத்தவன் சொல்கிறான், இந்த மாதிரி என்னோட ரியல் ஸ்கில்ஸை நீ பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி கிட்டே இருக்க ஃபைட்டிங் சீடை வச்சு அட்டாக் பண்ணுறான். அதுக்கு வந்து ஜின் வந்து அதெல்லாம் ஈஸியாகவே தடுக்கிறான். இந்த பெண்ணை கொடுத்து வந்து உள்ளேருந்து ஒரு ஸ்டீல் மாதிரி இருந்தான், கீழே எடுத்து அதுலேருந்து மேஜிக் பவர் யூஸ் பண்ணுறான். மேஜிக் சர்க்கிள் க்ரியேட் பண்ணி அப்படியே வந்து ஜின்னை பிடிச்சிடலான்னு பார்க்க, ஆனால் ஜின்னை பற்றி எனக்கு தெரியல போல். ஜின் அதெல்லாம் ஈஸியாக வந்து உடச்சிருதான். அந்த சீலுமே அவன் கிட்ட வந்து வந்துடுது. அவன் அதை பிடிச்சிக்கிடுறான். ஜின் கேட்குறான், எனக்கு தெரியும் நீ வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணதில்லைன்ட்டு, யார் பண்ணுறா உண்மையை சொல்லின்னு சொல்லும்போது ஆமாம் நான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் கிடையாது, நான் அது வந்து ஆக்சுவலாக நான் வந்து 5000 வருஷம் பழமையான ஒரு டேட் ட்ரீலேருந்து தான் உருவானேன். பென்ஷுங்கிற ஒருத்தங்க தான் வந்து எனக்கு டிவைன் ஆரா வந்து கிடைக்க காரணம். இருந்த எனக்கு வந்து நானும் அதுவும் இல்லாமல் கான்சியஸ் அது எல்லாமே கிடச்சிச்சு. 1000 வருஷம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வந்து எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் நான் டீமன் ஆனேன் அப்படின்னு சொல்கிறான். ஜின் 5000 வருஷம் பழமையான டீமன் தான், நான் ஒன்றே மட்டும் பேசான டீமனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி சரி அப்படிலாம் இல்லை, நான் வந்து 600 years ஓல்டு டீமன் தான், நான் சும்மா சொன்னேன் உன்கிட்ட. அந்த டீமன் சொல்கிறான், 1000 வருஷம் வந்து தவம் பண்ணுறதுக்கு அதோட ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி ஹெவன்லி டண்டர். ஆனால் என்னைய மாதிரி ஒரு லோ லெவல் டீமனுக்கு வந்து ஹெவன்லி டண்டர்லாம் கொடுத்தா நான் வந்து உயிரோடய இருக்க மாட்டேன், சாம்பலாக போயிடுவேன்.
ஃப்ரெண்ட்ஸும் வந்து அதனால் வந்து என்னை வந்து அங்கேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. பின்னர் வந்து பெண்ணை கொடுத்துட்டு நீ இந்த மாதிரி திருப்பி வந்து பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், இது வந்து என்னோட க்ளவுன் தான். இந்த இந்த பெண்ணன் போடுறதுனால அவங்க வந்து என்னோட பிளெஸிங்ஸ் தான் கிடச்சி அவங்க வந்து லாங் லைஃபாக பண்ணுவாங்க. இது எல்லா பவருமே இந்த சீலேருந்து தான் வந்துச்சு. இது வந்து மோட்டர் வேனில் கிடச்சிச்சு. பவுனா சீலும் வந்து கோல்டன் ஸ்டோனோட பிரெட்டும் கிடச்சிட்டா நான் இன்னும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். மக்கள்கிட்டருந்து நிறைய காசு வாங்கினேன் யூலாங்கிற பேரை வச்சு. அது மூலியமா கொஞ்சமாக நான் ஹியூமனோட எசன்ஸை வந்து உறிஞ்சிக்கிடுவேன். ஆனால் அதை வச்சு நான் வந்து எந்த ஒரு கெட்ட விஷயமே பண்ணது கிடையாது. ஜீன் வந்து கோவப்பட்டு இந்த மாதிரி எல்லாமே உன் தப்பு தான், உன்னால வந்து ஜங்க் ஃபேமிலி எல்லாருமே இறந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறான். நான் எதுவுமே பண்ணல, அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சமாக வந்து எசன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அவங்க தான் வந்து எனக்கு வந்து பெண்டன் வந்து வாங்க வந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து பூனாவோட சீலை வந்து நான் பார்த்தேன். எனக்கு வந்து சீல் வந்து வேணும். ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்து எடுக்க போகும்போது அவங்க எல்லாருமே இறந்துருந்தாங்க. எனக்கு அப்பவுமே தெரிஞ்சிச்சு அது ஒரு டீமனால தான் இறந்தாங்கன்ட்டு. ஆனால் அந்த டீமன் வந்து என்னோட ரொம்ப பவர்ஃபுல்லானது. நான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். என்னை வந்து நம்புங்க, நான் வந்து உண்மையாக தான் சொல்கிறேன். நான் வந்து ரொம்ப லோ லெவல் டீமன் தான். நீங்கள் நினைக்கிறீங்க நான் வந்து உங்களை கொண்டிருப்பேன்ட்டு அப்படின்னு சொல்கிறான். ஏன் வந்து டீமன் மாதிரியே இல்லை, டீமன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி டீமன்ஸே பிடிக்காது. டீமன்ஸ் எல்லாமே நான் வேரோட அழிக்கணும்னு நினைப்பேன். அப்போ உன்னையும் கொள்ளணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து அந்த டீமன், இல்லை வேண்டாம் வேண்டாம், நான் வந்து ஒரு சின்ன டேட் சீட் தான், என்னால் ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் வந்து மன்னிச்சிடுங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் தான், கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரான். சொல்கிறான், நீ வாழணும்னா உன்னோட சீலை வந்து கண்டுபிடின்னு சொல்கிறான். அதுக்கு அவனும் வந்து ஓகே நான் கண்டுபிடிக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜின் சொல்கிறான், இந்த மாதிரி என்னோடய ப்ராமிஸை வந்து நீ வந்து மீறணும், இல்லை நீ எந்த பண்ண மாட்டேன்னு நினச்சேன்னா நீ வீடு இருக்க மாட்டேன். என்னோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவங்க வந்து ரினாயை வந்து கெட்டி போட்டிருக்கான். திருப்பி ஏதாச்சும் ஆயும் போட்டு ரினாயை முழிக்கிற மாதிரி தெரியுது. அவனும் பயந்துகிட்டே இருக்கான். கரெக்டாக ஜின்னு வந்து வரான். ஜின்னு வந்து இனிமேல் அந்த டீவனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறான். ரினாயை வந்து எந்திரிச்சிட்டு அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை போல். எந்திரிச்சுன்னா இப்போ எங்கே இருக்கேன், எதுக்கு வந்து என்னை கெட்டி போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜின்னுகிட்ட கேட்கா. அதுக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட், உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, நீ வந்து ஜின்னை வந்து இப்படி ஹேக் பண்ணியிருந்த. அவள் வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறா. அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை போல். ஜின்னு சொல்கிறேன், நான் அந்த மாதிரி இன்னைக்கு ஷங்காய் போகிறேன், நீ வாரியா அப்படின்னு சொல்லிட்டு ரினாயை பற்றி கேட்குறான். அதை பார்த்தோன்னே அவன் ஃப்ரெண்டு கேட்கான், ஷங்காய் போறியா, அப்போ சீல் என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு ஜின் சொல்கிறா, சீல் வந்து கிடச்சிருக்கு, ஆனால் வந்து ஜங்க் ஃபேமிலிட்டு இருந்த சீல் கிடையாது, இது வந்து வேற அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரெண்டு சொல்கிறான், ஓ அப்படியா சரி, எனக்கும் ஷங்காயில் ஒரு வேலை இருக்கு, ஆனால் இங்கே வந்து பிஸ்னஸ் போயிட்டுக்கனா நாங்கள் வர முடியல, கொஞ்ச நாள் ஆகும் அங்கே வர்றதுக்கு, நாங்கள் போ, நான் கொஞ்ச நாளில் வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஜின்னும் சரி நம்ம ஷங்காயில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இப்போ வந்து ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. போகும்போது ட்ரெயினில் கல்யாணம் பேசிகிட்டு இருந்தவ இப்போ என்னடனா அமைதியாக வந்து ஷங்காய்க்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கா. கேட்குறான் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து சாரி, நான் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு சொல்கிறான், என்னையும் மன்னிச்சிடுங்க, நான் வந்து ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் வந்து என்னையும் வந்துட்டு உங்களோட ஒய்ஃப் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நான் இந்த மாதிரி உங்களை மறக்கணும்னா கொஞ்சம் நேரம் ஆகும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இங்கே வந்து கேலரியை வந்து காட்டுறாங்க. லேன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து போலீஸ் எல்லாருமே உள்ள வந்து லேனை வந்து பிடிச்சிருக்காங்க கரெக்டாக வேலை போட்டு. அந்த வீக்காய் டீமன் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்குது. இவனுக்கு வந்து அறிவே இல்லை, இவனால் ஒழுங்காக நெட்டில் கூட ஜம்ப் பண்ணாமல் தள்ளி ஜம்ப் பண்ணிக்கலாம்ல, இப்படி மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கு. இங்கே ஜின் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டான். அவன் வேலைக்காரன்ட்ட கேட்கான், அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சான்ட்டு. இல்லை எல்லாமே சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் போலீஸ் வந்து லேனை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஜின் வந்து அந்த சீல் வந்து கையில் வச்சுப்பாங்க. அந்த சீல் எடுத்து அந்த சீல் கலெக்ஷனுக்குள்ளே வச்சுட்டு லேனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க போலீஸ்கார் வந்து நிற்குது சடனாக. என்னன்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தா ஒரு பொண்ணோட வாய்ஸ் வந்து கேட்குது, ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. நிற்கிட்டு இருக்க போலீஸ், இது நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் வந்து பெரிய வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்றான். வந்து பார்த்துக்க ஒரே ஒரு போலீஸ் மூக்கிட்டு எல்லா போலீஸ் வந்து அந்த பொண்ணு சவுண்டு கேட்குற இடத்துக்கு வந்து போகிறாங்க. எல்லோரும் பிரிஞ்சு போய் தேடுறாங்க அந்த வாய்ஸ் எங்கே கேட்குதுன்ட்டு. அப்போ பார்த்தா அந்த வீட்டை டீமன் வந்து பேய் வந்து நிற்கும். ஒரு போலீஸ் வந்து பயப்படுறான். அவங்க வந்து போயிட்டு திருப்பி அந்த கார்கிட்ட வரவங்களையும் லேனை வந்து அந்த டீமன் வந்து தப்பிக்க வச்சிருது. அந்த போலீஸையும் அடித்து போட்டுருது.
வந்து லேண்ட்கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி உன்னை திருப்பி நான் காப்பாற்றிருக்கேன், ஏன்னா தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேக்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ சரி சரி எனக்கு புரியுது, நீ வந்து உன்னை நினச்சி ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து அந்த டீமன் சொல்கிறா, நீ வந்து எனக்கு வந்து ஒரு நாளைக்கு சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து லேண்ட், நீ என்கிட்ட வந்து விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது வந்து லேண்ட் சொல்கிறான், நீ வந்து ஏதோ ட்ரிக் பண்ணி தான் என்னை காப்பாற்றின, இதுக்கெலாம் வந்து என்னால் சர்வண்டாலாம் இருக்க முடியாது, நான் ஒன்றும் சர்ச் வந்து பண்ணாமல் இருக்கேன், அதுவும் இல்லாமல் நீ வந்து நீ ஃபேர்ட்டுன்னு சொல்ல நான் வந்து நான் உன்னை அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ வந்து சொல்ல நல்லா ஞாபகம் இருக்குது, அதுவும் இல்லாமல் வந்து என்னைய வந்து யாருக்குமே பிடிக்காதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து லேண்ட் சொல்கிறா, இல்லை நீ வந்து பார்க்க வந்து அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து காட்டுறாங்க லீமின் கனவுல திருப்பி வந்து ஷாவுபாய் வந்து தெரியுதான். அவன் லீமின் வந்து கேட்க, அந்த மாதிரி நீ எதுக்கு எப்போதுமே என் கனவுல மட்டும் தெரியுது, எதுக்கு நேரில் தெரிய மாட்டேக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு வந்து ஷாவுபாய் சொல்கிறான், அதுக்கெல்லாம் காரணம் வந்து ஜின் தான் நான் ரெண்டு பேரும் இப்படி பிடிச்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து லீமின், நம்ம ரெண்டு பேரும் எப்போ தான் இப்போ மீட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து வெளியே வந்ததுமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட வந்துடுவ அப்படின்னு சொல்கிறான். இனிமே வந்து எந்திரிச்சோடனே சுற்றி இருக்க வேலையெல்லாம் உடைக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கா மேஜிக்கல் பவர்ஸ் வச்சு. அப்போ வந்து ஜின் வந்து வாரான். ஜின் இருந்ததுமே பேசாமல் போய் உட்காந்துக்கிடுறா. இந்த மாதிரி ஜின் கேட்குறா, என்ன இந்த மாதிரி வந்து வெளியே போகணுன்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது, ஓ நீயா, நீ வந்திருப்பேன்னு நினைக்கல, நான் உங்களால் தான் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறா. என்னாச்சு, அவன் ஏதாச்சும் வந்துட்டு சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறா. அது லீமிங் வந்து கேட்குறா, சரி நீ வந்துட்டல இப்போது நீ என்னன்னு சொல்ல போறியா, நீ வெளியே விட போறியா அப்படின்னு கேட்குறா. ஜின் வந்து லீமிங்காக வந்து சாக்லேட் வந்து வாங்கிட்டு வந்திருப்பா. ஆனால் சாக்லேட்டை வந்து கொடுத்துடலாம். இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அந்த போலீஸையும் அந்த போலீஸோட ஹெட்டையும் காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஹெட்டு அவங்க சொல்கிறான், இந்தம்மா நான் வந்து அவங்கள கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டேன், அப்போன்னு பார்த்து வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கோஸ்ட் வந்துச்சு, வந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த போலீஸ் ஹெட் சொல்கிறான், நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு நான்சென்ஸ், ஒழுங்கு மரியாதை அந்த சிட்டி ஃபுல்லாக தேடுங்க அவனை அப்படின்னு சொல்கிறான். ஜின்னை காட்டுறாங்க. ஜின் எதையே யோசிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி லீமிங் வந்து கேட்டிருப்பா, இந்த மாதிரி பாஸ் ஏதாச்சும் வந்து கெட்டது நடந்துச்சா அப்படின்னு கேட்டிருப்பான். ஜின் வந்து கையில் வந்து இந்த பேப்பரை வச்சு கேட்டதுக்கு வந்து ஜின் சொல்கிறேன், இந்த மாதிரி நீ வந்து நல்லா பேச கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு வந்து மிங் சொல்கிறா, நீ வந்து ரொம்ப தனகால் பிடிச்சவன் தான், நான் கேட்டதுக்கு எந்த ஆன்சருமே சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்கிறா. எனக்கு வந்து வெளியே போகணுன்னு ஆசையாக இருக்குது, வெளியே வந்து எந்த மாதிரி பொருட்கள், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ், சாப்பாடெலாம் எந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்க்கணும், நீ வந்து எனக்கு நாளைக்கு வரும்போது கொஞ்சம் நிறைய நியூவாக ஏதாச்சும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. சொல்லலாம் இப்படி நான் வந்து இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஜின் வந்து கையில் வந்து க்ரேன் பண்ணி மிங் கையில் வந்து கொடுப்பா. எனக்கும் சொல்லித்தான் சொல்லுவா. உடனே இப்போ வந்து லிங்கும் மிங்கும் சேர்ந்து வந்து இந்த மாதிரி பேப்பர் க்ரேன் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நான் நினச்சி பார்க்கான் ஜின்னு. அப்போ அவன் வேலை பார்க்குறவன் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஓடியாரான். என்னென்னு வந்து ஜின் கேட்கும்போது, இந்த மாதிரி லேண்ட் வந்து இப்போ வாண்டட் லிஸ்ட்டில் இருக்காங்க, நேற்று வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க, அங்கேருந்து அவங்க தப்பிச்சிருப்பாங்க போல், வாண்டட் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஜின், நீ வந்து கவலைப்படாத, அவன் நல்லா தான் இருப்பான், அவன் வந்து ஒளிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறான். மிஸ்டர் சுன் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ண ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. ஜின் ஓகே நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். வீட்டில் வேலை பார்க்குறவனுன்னு சொல்கிறான். இந்த மாதிரி வந்து மிஸ்டர் லயர் வந்து ஜின்னோட ஃப்ரெண்டு தான் அது. அவங்க வந்து இந்த மாதிரி ஊருக்கு வந்திருக்காங்க ஷெங்காய்க்கு, அவங்க செட்டில் ஆனதுமே அவங்க வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஜின் ஓகே அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அவங்க ஏதோ கிஃப்ட் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். ஃபேன் வந்து வாண்டட் லிஸ்ட்டில் வந்து போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, அதை வந்து எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த பச்சை கலர் புழு டீமன் வந்து பார்த்துட்ருக்கு. கையில் லேண்ட் வந்து மாறு வேஷம் போட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் வந்து நூடுல்ஸ் கடைக்கு போயிட்டு வெளியே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன டீமன் கேச்சர் லேண்ட் இப்போ ரொம்ப ஃபேமஸ் போல அப்படின்னு சொல்கிறா. அவனும் உனக்கு கொஞ்சம் அமைதியாக பேசு, எல்லாமே இந்த பிரச்சனை எல்லாமே உன்னால தான் இப்போ நான் வந்து இப்படி மேல் விஷம் போட்டு சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த கடைக்காரங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. அதுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் டீமன் சொல்லிட்டு, எனக்கு வந்து ஒரு பவுல் ஆஃப் பிளெயின் நூடுல்ஸ் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே ஒரு நூடுல்ஸ் போதுமா, 2 பேர் உட்காந்துருக்கீங்க, 2 பேருக்கு ஒரு நூடுல்ஸ் போதுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னோடய மாஸ்டர் வந்து ரொம்ப வந்து ஏழை அப்படின்னு சொல்கிறான்.
அதுக்கு வந்து அந்த லேண்ட் சொல்கிறான், இல்லை அப்படிலாம் இல்லை, அவள் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, 2 பவுல் கொண்டு வாங்கன்னு சொல்கிறான். ஒரு சின்ன டிமாண்டை நான் தான் வந்து உங்களை காப்பாற்றிருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து எப்போவுமே என்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து லேண்ட் சொல்கிறா, நான் வந்து ப்ராமிஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஓகேன்னு சொல்லிட்டு பச்சைக்கா டிமாண்ட் வந்து இருக்கா. நீங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மட்டும் நான் வந்து காப்பாற்றுறேன்னா இது 2மே சமமாயிரும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் டிமாண்ட், அதாவது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இந்த பச்சை கலர் டிமாண்ட் சொல்கிறா, இன்னைக்கு வந்து என்னோட ட்ரீட், நீங்கள் எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு இருக்கும்போதே அவனை பார்த்து, இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க, நான் வந்து பொய் சொல்லலை, உண்மையாக தான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து அவள் லேண்ட் சொல்கிறா, எவ்வளோ நிப்பாட்டிக்கோ நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை 3 இல்லை 4 பவுல் இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போவே எனக்கு ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் அவன். இந்த சின்ன காட்டுறாங்க, முங்கக்காண்டி வாங்கின ட்ரெஸ் எல்லாமே வந்து வேலைக்காரன் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டான். அதை வச்சு அவன் பார்த்துட்டு இருக்கான். கிஃப்ட் எல்லாமே எடுத்துகிட்டு மிங்க கொண்டு போகிறான். மிங்க வந்து பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறா. சரி நான் ட்ரெஸ்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்க பின்னாடி திரும்பிக்கோ அப்படின்னு சொல்கிறா. அவள் வந்து ட்ரெஸ்ஸை வந்து போட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி ஜின்ட்டை வந்து காட்டுறது நல்லா இருக்கான்னு கேட்கும்போது, அழகாக இருக்குது, அதுவும் இல்லாமல் நான் வந்து உனக்கு பொண்ணுன்னு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறான். என்னென்னு கேட்கும்போது ஷூஸ் வந்து எடுத்து காட்டுறேன், நல்லா இருக்கான்னு கேட்கும்போது இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறான். சொன்னதோட நிப்பாட்டாமல் அப்படியே வந்து அவளுக்கு வந்து போட்டு விட்றான். அவள் போட்டுட்டு நடக்க ட்ரை பண்ணுறான், நடக்க முடியல. உடனே ஜின் சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் நடக்க ட்ரை பண்ணுங்க, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறான். அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி சைடில் இருக்க சேர் அது இதுன்னு பிடிச்சி நடக்கிறா லைட்டாக. என்னதான் இருந்தாலுமே நான் வந்து இதெல்லாம் போட்டாலுமே வெளியே யாரும் பார்க்க போகிறதில்ல, என்னை யார் பார்க்க போகிறேன், வந்து வெளியே போக மாட்டேனே, பிறகு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறா. இங்கே வந்து நான் வந்து காட்டுறாங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை போல், பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அண்ணன் வந்து டாக்டர்கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வந்து ஃபிசிக்கலாக நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு மென்டலி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலாம், நீங்கள் வந்து ஃபிசியாலஜிஸ்ட்டை வந்து கூட்டிகிட்டு போங்க. ஃபிசியாலஜிஸ்டா வந்து அவள் தங்கச்சியை பற்றி வந்து லவ் சிக்னஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். டாக்டருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு வேலை பார்க்குறவங்க கூப்பிட்டு வந்து டாக்டரை வந்து இந்த மாதிரி பத்திரமா அனுப்பி வைங்கன்னு சொல்லி வந்து அனுப்பி விட்றான். இன்னும் நான் தங்கச்சிட்ட கேட்கா, இந்த மாதிரி என்ன நடந்துச்சு, நீ பீச்சிங் போன அதுக்கப்புறம் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைன்னா வந்து அப்பயே போட்டு மூடிக்கிட்ட அப்படி என்கிட்ட சொல்ல மாட்டியா, வந்து வீட்டுக்கு வந்ததுலேருந்து சாப்பிடல, தூங்கலை, அம்மாவும் என்னாச்சுன்னு கேட்டாங்க, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, ஏன்னா உன்னை பற்றி எனக்கு எதுவுமே புரியலை இதெல்லாம் சொல்கிறா. இல்லை அதனால இல்லை, என்னைய வந்து ஜின் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து ஷுன் சொல்கிறான், அதை நினச்சி ஃபீல் பண்ணாத, நான் வந்து ஜின்கிட்ட பேசுகிறேன், எனக்கு வந்து ஜின்னை பற்றி நல்லாவே தெரியும், நான் பேசினா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாத எதையும் நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஜின் வந்து இந்த மாதிரி வேறு யாரையோ லவ் பண்ணுறாங்கன்ட்டு, நான் உங்களுக்காக ட்ரெஸ்ஸு கூட வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போனாங்க வேலை பார்க்குறவங்கன்ட்டு, இன்னும் அந்த பொண்ணை பார்த்தியா, அந்த பொண்ணு வந்து என்னையோடய அழகாக இருந்துச்சா அப்படின்னு சொல்கிறா. அவன் என்ன சொல்கிறான், அவனுக்கு புரியலண்ணா, ஜின்னுக்கு வந்து ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, என்ன சொல்கிறான், ஜின்னுக்கு வந்து என்னையே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து நேனா, அண்ணா சீரியஸாக பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. நேனா இந்த மாதிரி நீ புரிஞ்சுக்கோ நேனா, ஜின்னுக்கு வந்து நேனா சொல்கிறா, பரவாயில்ல அவன் வந்து வெளியே கூட்டு வர மாட்டான்னா, அப்போ அவள் வந்து அசிங்கமாக தான் இருப்பாள், என்னைய விட அசிங்கமாக தான் இருப்பாள், அப்போ வந்து நான் ஒன்றும் ட்ரை பண்ண போகிறேன் அவளை பார்க்குற வரைக்கும் அப்படின்னு சொல்ல உடனே அவங்க வந்து அப்பா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே அவன் வந்து ஏன் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுதான் அங்கேருந்து. இப்போ ஜின்னை காட்டுறாங்க, ஜின்னு வந்து வேலை பார்க்கவங்கிட்ட சொல்லியிருப்பான் போல், இந்த மாதிரி வந்து மிராடர் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஸ்குட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டு, வேலை பார்க்குறவனும் வந்து வாங்கிட்டு வந்துட்டான். மிங்க்கு வந்து இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு போல், அவள் அங்கேயும் இங்கேயும் இந்த ஹீல்ஸை போட்டு நடந்து பார்த்துட்ருக்கா. அப்போ வந்து ஜின் வந்து வாரான். மிங் சொல்கிறா, இப்போ பாரு நான் ரொம்ப அழகாகவே நடக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே மிங் வந்து கையை கொடுத்து இந்த மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். மிங் வந்து கேட்குறா, இப்போ நான் வெளியே வரலாமா அப்படின்னு கேட்கும்போது ஜின்னும் ஆமாங்கிற மாதிரி சிரிக்கிறான். உடனே மிங்கை வந்து அவன் வந்து வெளியே கூப்பிட்டு போகிறான். மாடிப்படியில் ஏறுறாங்க 2 பேரும். மிங் வந்து எக்ஸைட்மெண்ட் அப்படியே ஃபாஸ்ட்டாக வெளியே சுற்றி பார்த்துட்டே நடந்து போயிட்டுருக்கா. அவளுக்கு ஃபஸ்ட் டைம் வெளியே போகிறதுனால ரொம்ப கண் கூசுது.
ஃபஸ்ட் டைம் வந்து சன்லைட்டை பார்க்குறா வெளியே போயிட்டு. இதான் உன்னோட வீடா அப்படின்னு கேட்குறா. அங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறா. நாங்கள் ஒரு சேர் இருக்குது, அந்த சேரில் உட்காந்துட்டு இதான் உன் பெட்டா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சரி அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போகிறேன்னு சொல்லிடுறான். வெளியே கட்டுறாங்க. அந்த எலி இவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்டு இருக்கு. வெளியினா ஜின் வந்து வெளியே கூட்டு போகல, மாடிக்கு வந்து கூட்டு போகிறான். மாடியில் அந்த விண்டோ வழியாக வந்து மிங்க் வந்து இதான் வந்து வெளி உலகம்னு சொல்லிட்டு காட்டுறான். அங்கே வானத்தை பார்க்குறா, கீழே நடந்து போகிற எல்லாத்தையுமே பார்க்குறா. உடனே சொல்கிறா, இந்த மாதிரி எல்லாமே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுவும் இல்லாமல் எல்லாமே மாறிட்டு வீடும் எல்லாமே பெருசு பெருசாக ஆகிட்டு அந்த மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்து ஜின் வந்து இல்லை, ஆனால் எனக்குலாம் எதுவும் ஸ்ட்ரேஞ்சாக தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். வந்து கேட்குறா, இந்த மாதிரி மிராடர் ரெஸ்டாரண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அதை வந்து இங்கே வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுவும் இல்லாமல் மிங் வந்து கேட்குறா, இந்த மாதிரி நான் சொல்லி நீ என்ன நினச்சேன், என்ன விட்டு போயிடலான்னு நினச்சியா அப்படின்னு வந்து கேட்கும்போது இன்னதை சொல்கிறா, இந்த மாதிரி நீ வந்து எப்போ உன்னைய ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அளவு பாரு, நான் அப்போ வந்து உன்னை வெளியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் வந்து அப்போ நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறா. அதை வந்து ஜீன் வந்து ஈஸியாக தடுத்துட்டு சொல்கிறான். நீ வந்து நீ நம்ப மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து மிங், நீ வந்து என்னையை நம்பி வெளியே விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. வந்து கேட்குறா, இந்த மாதிரி எதுக்கு நீ வெளியே விட மாட்டக்க, ஏதாச்சும் வந்து ஆபத்து நடந்துடுமோன்னு பயப்படுறேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே வந்து ஜின் சொல்கிறா, இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து மிங் சொல்கிறா, அப்போ நீ வந்து என்கிட்ட வந்து எதை மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு வந்து நீ எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா மிங்கு. அப்படின்னு சொல்கிறேன், சரி உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி 6 வருஷத்துக்கு முன்னாடி நானும் லுசாவையும் லவ் பண்ணோம், நீ வந்து அதை பிரிச்சுட்ட செல்ஃபிஷ்காண்டி. அதுவும் இல்லாமல் என்னோட மெமரி வந்து ஃபுல்லாக நீ வந்து அழிச்சிட்ட. ஜின் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து மிங் சொல்கிறா, அப்போ வந்து என்னன்னு சொல்லு, நீ வந்து நீ ஹேர்ட் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும், இதுதான் நீ ரொம்ப ஹேர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறா மிங்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறா. ஓகே பாய் கியூட்டீஸ், இன்னைக்கு வந்து இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் என்னோடய வீடியோஸ்க்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.